ஹாய் வெல்கம் டு இரவி. இன்னைக்கு ஹாஃப் சாரீஸ் எடுத்து பார்க்க போறோம். நீங்க நார்மலா ஹாஃப் சாரி வந்துட்டு பார்டர் வச்ச மெட்டீரியல், அதாவது சாரியோ இல்ல மெட்டீரியல் வந்து பாத்துருப்பீங்க. இப்போ வந்து நம்ம நெட்ல ஸ்டிச் பண்ணிருக்கோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மெட்டீரியல் எல்லாம் கஸ்டமர் கொண்டு வந்துட்டாங்க. நான் பாவாடை காட்டிடுறேன். இதுதான், அதாவது பிளவுஸும் ஸ்கர்ட்டும் பாத்தீங்கன்னா ஒரே மெட்டீரியல் தான். ஸோ இது வந்து ஃபுல்லா டிசைனர் நெட்டு. இந்த மாதிரி ஒரு மாதிரி பிஸ்தா கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஸ்கர்ட் போர்ஷனு. நம்ம நார்மலா ப்ளீட் எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான். பட் ஆனால் கொஞ்சம் குட்டி குட்டியா வச்சுன்னா ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா இது அயனும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் பாருங்க, இது வந்து ரொம்ப நீட்டா இருக்குங்க. ஸோ இப்படிதான் வந்துட்டு ஸ்கர்ட் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஹாஃப் சாரி வந்துட்டு பிளைன்ல அதே கலர்ல பிளைன். இது வந்து டிஷ்யூ ஆர்கன்ஸா இதுல வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நார்மல் பிளைன் தான். இதெல்லாம் வந்துட்டு எதுவும் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா இது லேஸ் இருக்கு இல்லைங்களா, ஸ்டோன் லேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை நீங்க வச்சு வேர் பண்றீங்கன்னா இன்னும் ரொம்ப கிராண்டான லுக்ல இருக்கும். ஸோ அது உங்களோட விருப்பம். பிளவுஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் பண்ணிருக்கு. எல்போ ஸ்லீவ் தான். இதுல வந்துட்டு லைனிங் கிடையாது, டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் நெக் கொடுத்துட்டு வி ஷேப் கொடுத்துட்டு இங்க வந்துட்டு நெட் சாரி லைனிங் வராம நெக்குக்கு வந்துட்டு வெறும் நெட் மட்டும் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்குங்க. அழகா இருக்கு பாத்தீங்களா. இது வந்து நீங்க எந்த மாதிரி ஷேப்னாலும் கொடுக்கலாம். பட் என்னோட சஜஷன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்குறப்போ நல்லா எப்படி சொல்றது, பிராடான ஒரு நெக் ஷேப் கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப கியூட்டா இருக்கும். பட் இது சின்ன பொண்ணு அப்படிங்கிறதுனால அவங்க இதுவே போதும் அப்படின்ட்டாங்க. ஃப்ரண்ட்ல வந்துட்டு நம்ம பிரின்சஸ் கட்டு தான் கொடுத்துருக்கோம். இது ரொம்ப அழகா இருக்குங்க. உண்மையாலுமே நான் வந்து ஹாஃப் சாரியில இந்த மாதிரி நெட்ல ஸ்டிச் பண்றது தான் ஃபர்ஸ்ட் டைம். எனக்கே என்னன்னா ஹாஃப் சாரி போய் நெட்லையா அப்படின்னு தோணுச்சு. பட் அவங்க எடுத்துட்டு வந்திருந்தாங்க. பட் அதுவும் அழகா தான் இருக்கு. வேர் பண்ண ரொம்ப கியூட்டா இருக்குங்க. இதுக்கு ஹிப் பெல்ட்டும் வாங்கியிருக்கு, அது காட்டுறேன். இதுதான் வந்து ஹிப் பெல்ட் அதுக்கு வாங்கியிருக்கு. ஆக்சுவலா இது வந்து ஒயிட் கலர் தான் அவங்க வேணும்னு இருந்தாங்க. அது பியூர் இருக்கிற மாதிரி தான். இது பாத்தீங்கன்னா இது மட்டும் தான் இருந்துச்சு. கீழே இருக்கிற ஹேங்கிங் வந்து நான் திரும்ப கொடுத்துருக்கேன். அவங்க வந்துட்டு எனக்கு ஹேங்கிங்கோட வேணும் அப்படின்னு இருந்தாங்க. ஐயம்மா, அதனால வந்துட்டு திரும்ப கீழே வந்துட்டு ஹேங்கிங் கொடுத்துருக்கு. ரொம்ப ரொம்ப கியூட்டா இருக்கு. அவங்க வந்துட்டு இது வேர் பண்ணா பிக்சர் சென்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணா நான் வேற ஏதாவது ஷார்ட்ஸ்ல வந்துட்டு அதை ஆட் பண்ணி விடுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கும் இதே மாதிரி வந்துட்டு ஹாஃப் சாரி, லெஹங்கா, கவுனு இந்த மாதிரி எது வேணும்னாலும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெட்ல பொறுத்த வரைக்கும் என்னோட சஜஷன் வந்து நீங்க லெஹங்காவோ கவுனோ பண்றீங்க அப்படின்னா இன்னும் கியூட்டா இருக்கும். பட் ஹாஃப் சாரி அழகா தான் இருக்கு, நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி உங்க குட்டீஸ்க்கு காம்போவா வேணும்னாலும் தாராளமா பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஒரு வேலை கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க.